இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தமிழ் தடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். KC வேணுகோபால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அமைப்பு பொதுச் செயலாளர், அவரு சென்னைக்கு வந்திருக்காரு இன்னைக்கு. ஸோ ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கட்சி நிகழ்ச்சியில மட்டும் பங்கேற்று வெளியே கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேற்று கார்கே அவர்களை மீட் பண்ணியிருந்தாரு செல்வ பிறந்தகை. பெங்களூர் போயிட்டு கார்கே மீட் பண்ணி இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக விவாதம் பண்ணாங்க அப்படின்னும் சொல்லப்படுது, விவாதிச்சாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பரபரப்பா இருக்காங்களே காங்கிரஸ். ஆமா, வரலாறு காணாத அளவுக்கு காங்கிரஸ் பார்ட்டி பிஸியா இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா இங்க வேணுகோபால் அவர்கள் வராரு, நேத்து அண்ணா செல்வ பிறந்தகை அவர்கள் பெங்களூர் போறாரு, கார்கே அவர்களை மீட் பண்றாரு, பயங்கர பிஸியா இருக்காங்க. இன்னொரு சைட்ல மாணிக்கம் தாக்கூர் லோக்கல் லெவல்ல ஏகப்பட்ட நியூஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூரி சொல்ற மாதிரி ஓரம் போய் விளையாடுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. ஃபுல்லா பிஸியா இருக்காங்க. அதான் இப்ப என்னன்னா, இந்த ஒரு சந்தானம் காமெடி இருக்கும்ல, பெரிய வேலை எதுவும் இருக்காது. இந்த பருத்தி மூட்டையை தூக்கி அங்க குடோன்ல போடுங்க, குடோன்ல இருக்க பருத்தி மூட்டை தூக்கி இங்க போடுங்க, அப்புறம் அந்த பருத்தி மூட்டையை திருப்பி இருந்ததே கொண்டு வந்து வைங்க. சோ அதுக்கு பருத்தி மூட்டை இங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரிதான். செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு பயங்கர பிஸியா இருக்காங்க. இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அரசியல் ரீதியா என்ன செயல்பட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. பெருசா அரசியல் ரீதியா பாஜகவை எதிர்த்தோ மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்தோலாம் பெருசா தமிழ்நாட்டுல இவங்க பெருசா அரசியல் பண்ணல. இந்த உட்கட்சி மோதல்கள் தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா திமுக, அவங்களும் பார்த்தோம்னா மாணிக்கம் தாக்கூருக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. மாணிக்கம் தாக்கூருக்கு பதிலடி கொடுக்கறது சோசியல் மீடியாலலாம் இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. பாஜக எதிர்ப்பெல்லாம் தாண்டி இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் எதிர்ப்புல நிக்குது. நான் இப்ப பாக்குறேன், நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு ஆர்டிகிள் ஒன்று போட்டிருக்காங்க. திமுக மேலிடம் காங்கிரஸ் மேலிடத்துக்கு அழுத்தம் போட்டிருக்காங்க, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற அழுத்தம். இதுவே எவ்வளவு பெரிய அவமானம். அவர் இவ்வளவு பேசுறாரு மாணிக்கம் தாக்கூர், அத காங்கிரஸ் தலைமை அலோவ் பண்ணுது. நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு பெரிய கட்சியா இருந்து அங்க போய் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அந்த நியூஸ் போட்டிருக்கு. அவங்க அதை கண்டு கூட மாட்டாங்க. ஆமா, எதுவும் பண்ண மாதிரி இல்ல. மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு காலைல கூட பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவரு ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. பதிவு வேற போட்டிருக்காரு எக்ஸ் தளத்துல, அச்சம் என்பது கிடையாது அப்படின்ற மாதிரி பதிவு வேற போட்டிருக்காரு. ஆமா. சோ இப்ப காங்கிரஸ்காரங்கிட்ட நம்ம கேட்டோம்னா, நாங்க ஜனநாயகவாதிகள், எங்க கட்சியில இன்டர்னல் டெமோக்ரஸி உண்டு, பிடிச்சதெல்லாம் எல்லாம் பேசலாம், பார்ட்டியை மீறியும் நீங்க செயல்படலாம், பார்ட்டியோட கருத்துக்கு எதிரான கருத்துக்களை நீங்க முன்வைக்கலாம், மாற்று கருத்துக்களை முன்வைக்கலாம், எல்லாத்துக்கும் நீங்க ஃப்ரீடம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் பார்த்தோம்னா ஒவ்வொரு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைட்ல நம்ம செல்வ பெருந்தகை, ஐவர் குழு கையில தான் அந்த பவர்லாம் இருக்கு, ஸோ கூட்டணி பத்திலாம் நீங்க பேசாதீங்க அப்படின்றாங்க. மாணிக்கம் தாக்கூர் இல்ல, அதிகாரம் வேணும், அதிகார பகிர்வுலாம் இருக்கணும் அப்படின்ற ஸ்டாண்ட்ல மாணிக்கம் தாக்கூர் இருக்காரு. சோ ஒரு பார்ட்டி டிசிப்ளின் அப்படின்ற விஷயம் பார்த்தோம்னா இல்ல. மதுரை மாவட்டத்துல ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துல தீர்மானம் கொண்டு வராங்க அதிகாரத்தில் பகிர்வுன்னு. செல்வ பெருந்தகை கூட்டம் நடந்ததும் தெரியாது, தீர்மானம் கொண்டு வந்ததும் தெரியாதுன்றாரு. அவரு காங்கிரஸ் கட்சியோட தலைவரா. உங்களுக்கு தெரியாம அப்படி நடக்குதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? சம்பந்தப்பட்ட ஆட்களை பதவியில இருந்து நீக்கணும். அதுக்கு அதிகாரம் இல்லைன்றாரு. ஆமா, அதான் நான் சொல்ல வரேன். இங்க தலைமைக்கு அதிகாரம் இல்ல. இப்ப இன்டர்னல் டெமோக்ரஸி காங்கிரஸ்ல இருக்குன்றாங்கல்ல, இந்திரா காந்தி இருக்கும்போது இன்டர்னல் டெமோக்ரஸி காங்கிரஸ்ல இருந்ததா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசல. காங்கிரஸ் மட்டும் இல்ல, இந்தியாவிலே இல்ல, இந்தியாவிலே யாரும் பேச முடியாது. நியூஸ் பேப்பர்ல கூட எதுவும் கட்டுரை எல்லாம் எழுத முடியாது. சோ இன்னைக்கு மட்டும் என்ன காங்கிரஸ்ல இன்டர்னல் டெமோக்ரஸி திடீர்னு வந்துருச்சு? சோ காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் தலைமை வீக்கா இருக்கு. நேஷனல் லெவல்லையும் காங்கிரஸ் தலைமை வீக்கா இருக்கு, ஸ்டேட் லெவல்லையும் காங்கிரஸ் தலைமை வீக்கா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் லீடர்ஸுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர்களை கண்ட்ரோல் வைக்க முடியல. நேஷனல் லீடர்ஷிப்புக்கும் அதே மாதிரிதான். இப்ப பார்த்தோம்னா நேற்று பாக்குற என்னெல்லாமோ ஒரு சைட்ல மணிசங்கர் ஐயர் ஒண்ணு பேசுறாரு, அப்புறம் சச்சின் பைலட்டை கேட்டா அவரே கட்சியிலேயே இல்லைன்றாரு. ஏதோ ஒன்று இவங்களுக்குள்ளதான் சண்டை போட்டுட்டே இருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமான பாலிடிக்ஸ் அவங்க கையில எடுத்து மக்களோட அரசியல் எடுத்து பேசின மாதிரி தெரியல. இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப செல்வ பெருந்தகை ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு, மாணிக்கம் தாக்கூர் இன்னொரு ரூட்ல போறாரு. செல்வ பெருந்தகையால எதுவுமே பண்ண முடியல. அப்ப எதுக்கு அந்த பவர் அவருக்கு, எதுக்கு அந்த பொறுப்பு அவருக்கு? அவர்னால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல மாணிக்கம் தாக்கூர் மேல.
ஐவர் குழு இருக்கு, அவங்கதான் கூட்டணி பத்தி பேசணும், மற்ற யாரும் பேசக்கூடாது. ஆனா மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, உங்களால எதுவும் பண்ண முடியல. அப்ப என்ன நீங்க மாநில தலைவர்? இப்போ நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, செல்லு பரந்தைய அவர்களுக்கு கட்டுப்படாம மாணிக்கம் தாக்கூர் அவர்களால் செயல்பட முடியும், செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா ராகுலுக்கு கட்டுப்படாம காங்கிரஸ்குள்ள செயல்பட முடியுமா? ராகுல் கூப்பிட்டு கம்முடுருங்க, உங்களால தமிழ்நாட்டுல கூட்டணியில பிரச்சனை ஏற்படுது, கம்முடுருங்க அப்படின்னு சொன்னா அதை தாண்டி ஒரு எம்பி மாணிக்கம் தாக்கூர் செயல்பற்ற முடியுமா? அப்போ ராகுல் அவர்களுடைய அனுசரணையோடு தானே இது நடக்குது, புரிஞ்சுக்க முடியுது. ராகுல் காந்தியோட பிளஸிங்ஸோட தான் இது நடக்குது, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ராகுல் காந்தி விரும்புறாரு. சோ நீ ஏகப்பட்ட குழப்பம் போயிட்டு இருக்கு, இவர் அங்க போறாரு, அவர் இங்க வராரு, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ராகுல் விரும்புறாரு. சோ ராகுல் பொறுத்தளவுல ஏதோ ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கணும். 22ஆம் தேதி தான் நாங்க குழுவை ஃபார்ம் பண்ணுவோம்னு திமுக சொல்லியாச்சு. அதுக்கு நிறைய நாட்கள் இருக்கு. திமுகவுக்கு அவசரம் இருக்கு, சீக்கிரம் காங்கிரஸுக்கு அவசரம் இருக்கு, சீக்கிரம் அந்த குழுவை ஃபார்ம் பண்ணுங்க, சீக்கிரம் பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்க குழுவை ஃபார்ம் பண்ணி 70 நாட்களுக்கு மேல ஆயாச்சு, 75 days தாண்டி போயாச்சு. அப்ப காங்கிரஸ் பார்ட்டி அவசரத்துல இருக்காங்க. அப்ப திமுகவை நீங்க எப்படி அவசரப்படுத்தலாம்? இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்தா திமுக அவசரப்படுத்தலாம். திமுகவுக்கு நாளைக்கு வேற வழி இருக்காது. ரைட், நம்மளும் அப்ப சீக்கிரமா குழுவை ஃபார்ம் பண்ணணும், பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்படி நடத்தலன்னா அவங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ சீக்கிரமா இந்த பிரச்சனையை முடிப்போம் அப்படின்ற அந்த அவசரத்தை திமுகவுக்கும் ஏற்படுத்துறாங்க காங்கிரஸ். ஆனா இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப ராகுல் காந்தி கிட்டயும் ஃபுல் பவர் இருக்கிறதெல்லாம் பாக்கல. ராகுல் காந்தி நிறைய பேர் சேலஞ்ச் பண்றாங்களே, நீ காங்கிரஸ்ல இருந்து எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க, எவ்வளவு முக்கியமான லீடர்ஸ் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. சோ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, ராகுலும் ஸ்ட்ராங்கா இல்ல. இப்ப கூட பாருங்க, சசி தரூருக்கும் ராகுல் காந்திக்கும் சரியான சூழல் இல்லை. அப்புறம் இப்ப ஓரளவுக்கு பேட்சப் பண்ணி கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இப்பதான் செயல்படுறாங்க. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்கிட்ட கூட கை கொடுக்காம முன்னாடி கொஞ்ச நாளைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. ஆமா. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியோட பவர்ஃபுல் லீடரா இந்திரா காந்தி இருந்தாங்க. அப்ப எல்லாரையும் ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை இருந்தது. உங்களுக்கு அதிகாரத்தை ருசிக்கணும்னா காங்கிரஸ் பார்ட்டி தேவை. காங்கிரஸ் பார்ட்டி வழியா தான் நீங்க பவரை என்ஜாய் பண்ண முடியும். சோ அப்ப இந்திரா காந்திக்கும் அதிகமான பவர் இருந்தது, எல்லாரும் அவங்க சொல் பேச்சை கேட்டும் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, காங்கிரஸ் பார்ட்டி வீக் ஆயிருச்சு. சோ இவங்க எல்லாம் பாக்குறாங்க, நான் இங்க உட்கார்ந்து எனக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, தலைமைக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பாங்க. தலைமை சரியில்லைம்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணும்போது நிறைய பேர் ஒருத்தங்களா வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட முக்கியமான லீடர்ஸ் பார்த்தோம்னா அந்த லாஸ்ட் 10 yearsல காங்கிரஸ் பார்ட்டி விட்டு வெளில போயிருக்காங்க. ஸோ நேஷனல் லெவல்லையும் காங்கிரஸ் பார்ட்டிக்கு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இல்லை, ஸ்டேட் லெவல்லையும் ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இல்லை. அவங்க செய்ய வேண்டிய அரசியல் எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, திமுகனாலையும் காங்கிரஸை ஹேண்டில் பண்ண முடியல, திமுகனால காங்கிரஸையே ஹேண்டில் பண்ண முடியல. இதுல திமுக பேசுற அரசியல் பார்த்தோம்னா பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. நாங்க வந்தோம்னா பாஜகவை வீழ்த்திடுவோம், பாசிச சக்திகளை முறியடிச்சிருவோம். உங்களுக்கு 3% ஓட்டு வாங்கியிருக்க காங்கிரஸ் பார்ட்டியவே ஒன்றும் பண்ண முடியல. நம்ம கேட்டோம்னா அது என்ன பண்ணணும்னு விரும்புறீங்க, நாங்க ஜனநாயகவாதிகள், நாங்க வந்து ஈடு ரைட் விட முடியுமா மோடி மாதிரி, அப்படி இப்படின்லாம் கேட்கறாங்க. நீ அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா ஒரு கூட்டணி வச்சிருக்கீங்க, கூட்டணிக்கு ஒரு டிசிப்ளின் வேணும்ல. மற்ற பார்ட்டிஸ் எல்லாம் டிசிப்ளின்டா இருக்காங்கல்ல, இந்த ஒரு கட்சி மட்டும் டிசிப்ளின்டா இல்ல. அப்ப என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க நீங்க? அதை எடுக்கணும். ஆனா அது கூட உங்களுக்கு முடியல. காங்கிரஸ் பார்ட்டி மாதிரியான ஒரு கட்சி இல்லாம உங்களால ஜெயிக்க முடியாது. சோ நீங்க காங்கிரஸ் பார்ட்டி உங்களை எந்த அளவுக்கு அவமதித்தாலும் அதை பொறுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த கண்டிஷன்ல திமுகவும் இருக்காங்க. சோ இன்னைக்கும் பார்த்தா ஃப்ரண்ட் பேஜ்ல தான் இந்த காங்கிரஸ் டிராமா எல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்ல இன்னைக்கும் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்துருக்கு. ஸோ அதனால இப்போ இது உடனே முடிகிற மாதிரி தெரில. இன்ஃபேக்ட் திமுக கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கலாம் அந்த பிரச்சனையை. 22nd வரைக்கும் வெயிட் பண்ணாம முன்னாடியே அவங்க ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி இதுக்கான ஒரு தீர்வு அவங்க கண்டிருக்கலாம். ரொம்ப இறங்கி போற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆகிட்டாங்க. மேபி அவங்க இப்படி கூட பண்ணலாம், காங்கிரஸுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம்னு கூட அவங்க பார்க்கலாம். லேட் ஆக காங்கிரஸ் பார்ட்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டே இருக்கும். ஆமா. சோ இப்ப பாருங்க, இது லேட் ஆகுறதுனால தேமுதிக அந்த பக்கம் போற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான எல்லா சிக்னல்ஸும் வந்துட்டு இருக்கு. இப்ப தேமுக அந்த சைட் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. இது காரணம் என்ன? தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ள வரணும்னா முதல்ல காங்கிரஸ் பிரச்சனைய சரி செய்யணும். காங்கிரஸுக்கு இவ்வளவு சீட் கொடுக்குறோம், காங்கிரஸும் அதை ஏத்துக்கிறாங்க, இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆனாதான் தேமுதிகவை எப்படி உள்ள கொண்டு வரலாம், தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஸோ காங்கிரஸ் பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க தேமுதிகவோட நெகோசியேட் பண்ண முடியாது, அது சிக்கல். தேமுதிகவாலையும் வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல.
ஸோ இப்ப பாக்குறாங்க இவங்க பஞ்சாயத்தே முடிகிற மாதிரி தெரியல, இன்னும் குழுவே ஃபார்ம் பண்ணல, அடுத்தது குழுவை ஃபார்ம் பண்ணி இவங்க பேச்சுவார்த்தையை நடத்தி இவங்க என்னைக்கு செட்டில் பண்ண போறாங்க. பேசாம நம்ம லைட்டா அந்த சைடு போவோம். அந்த சைடு அவங்க போற மாதிரி சில அறிகுறிகள் தெரியுது. அது திமுக மேல அழுத்தம் போடுறதுக்காகவா இல்ல நிஜமாவே அந்த பக்கம் போறாங்களான்னு நமக்கு தெரியல. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா திமுக இது ஏன் இதை பண்றாங்கன்னா, ஒண்ணு அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் நம்ம மேல அழுத்தம் போட்ட உடனே இறங்கி வர மாதிரி வந்தா நல்லா இருக்காது. உடனே ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி உடனே பேச்சுவார்த்தை தான் நல்லா இருக்காது. ஸோ டைம் எடுத்துக்கலாம், நம்மளும் கொஞ்சம் அக்ரெசிவா டீல் பண்ணலாம். ரெண்டாவது, காங்கிரஸ் பார்ட்டிக்கு டைமும் கம்மியா கொடுக்கலாம். லேட்டாக காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியாயிட்டு இருக்கும்ல. இப்ப நாளைக்கே திமுகவோட அலைன்ஸ் இல்ல, நம்ம கேட்கிற விஷயங்கள்லாம் திமுக செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற சூழல் ஏற்பட்டா காங்கிரஸ் அடுத்து என்ன பண்ணுவாங்க? அதுக்கு டைம் இருந்தா இன்னும் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஸோ லேட்டாக காங்கிரஸுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ அந்த வேலையும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க தமிழ்நாடு அரசு. அதையொட்டி அதிமுக ஒரு அழைப்பிதழ், ஒரு பத்திரிகை இன்விடேஷன் ரிலீஸ் பண்றாங்க. அது ஒரு சட்டையரா திமுக விமர்சனம் பண்ற மாதிரி, இவங்க அறிவிக்கிறதையும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அதை ரிலீஸ் பண்றாங்க. எடிட்டர் முடிஞ்ச அந்த கார்டை போடுங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க அதிமுகவுடைய இப்படியான செயல்பாடு? அந்த காது குத்து விழா அப்படின்ற மாதிரி ஒரு கார்டோட அதிமுககாரங்க வராங்க, ரொம்ப ஹியூமரஸா டீல் பண்றாங்க பட்ஜெட்டை. ஆனா நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது அதிமுகவும் இஷ்யூஸை சரியா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப ஒவ்வொரு இஷ்யூவையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்கு. இப்ப யூனியன் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. சிதம்பரம் எப்படி அதை விமர்சிச்சாரு? உட்கார்ந்து ரொம்ப அழகா டீட்டெயில்டா பட்ஜெட்டை அவரு விமர்சிக்கிறார். டெபிசிட் ஏன் கம்மியாயிருக்கு, கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு, அது கம்மியாகுதுன்னா எந்த வழியில அதை கம்மி பண்ணியிருக்காங்க, ஏன் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆகாம ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி அவரு அரசு மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறார். இதுதான் பட்ஜெட்டை நீங்க அணுகக்கூடிய விதமா இருக்கும். நீங்க பட்ஜெட்டை லோக்கல் பொலிட்டிக்ஸ் மாதிரி டீல் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க வெகுஜன மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறதா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நீங்க வேற இஷ்யூவை சூஸ் பண்ணணும். இப்ப தொழிலாளர்கள் போராடுறாங்கன்னா அந்த இஷ்யூவை கையில எடுத்து வெகுஜன மக்கள்கிட்ட அதை எப்படி கொண்டு சேர்க்கலான்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான வழிமுறைகளை நீங்க கையில் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மக்கள் ஃபேஸ் பண்றாங்க. அங்க நீங்க இனோவேட்டிவா அந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதை விட்டுக்கிட்டு பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நீங்க ஒரு அட்டையோட வரீங்க. உங்களுக்கு அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் கூட பேசப்ப வழியில் இருந்தான்னு அர்த்தம். நீங்க எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ணீங்க, இப்ப என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய ஏரியாஸ்ல பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, ஏடிஎம்கே இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க அளவுக்கு ஹெவியா டாக்ஸ் பண்ணல மக்களை. இவங்க இன்னைக்கு சொல்றாங்க பிசிக்கல் டெபிசிட்லாம் நாங்க கம்மி பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் சொல்றாங்க. பட் உங்க அளவுக்கு திமுக அளவுக்கு அதிமுக ரொம்ப மோசமா மக்களை நெருக்கல, அவங்க மேல பெரிய கடன் சுமையெல்லாம் போடல. அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம், நீங்க அதெல்லாம் பேசலாம். ஆனா உங்களுக்கு அதை பத்திலாம் எந்த ஐடியாவும் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, காது குத்து விழா அப்படின்ற ஒரு கார்டோட வரீங்க. ஒரு பட்ஜெட் எப்படி டீல் பண்றதுன்றது அது உங்களோட லெவல் என்னன்றதுதான் காட்டுது. மேபி அதன் பிறகு அவங்க பிரஸ் மீட்ல சொல்லலாம், அதன் பிறகு அறிக்கையை விடலாம். ஸோ இது முதற்கட்டமா ஒரு விமர்சனம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். கரெக்டுங்க, இது விமர்சனமே இல்லையே. நான் தான் சொல்றேன், நீங்க தாராளமா இப்ப நம்மளே ஏன் பேசாம இருப்போம். ஏன்னா இன்னும் ஃபைனலா நமக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஸோ ஒன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து பேசலாம். அதே மாதிரி அதிமுக காரங்களும் ஃபைனலா பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேபி அவங்களும் நீட்டா ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சு பேசலாம். எந்த அளவுக்கு டீட்டெயில்டா பேசுவாங்கன்றதுலாம் எனக்கு சந்தேகங்கள் இருக்கு. பட் ஓகே, ஏதோ பேசுவாங்கன்னு வச்சுப்போம். ஆனா இது என்ன அணுகுமுறை? காது குத்து விழான்னு சொல்லி நீங்க கார்டோட வருவீங்களா? நீங்க இவங்க திமுக பண்ணாங்களே, வெள்ளை அறிக்கைன்னா வெள்ளை பேப்பரை காட்டினாங்களே, இது ஏறக்குறைய அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பட்ஜெட்ன்றது ரொம்ப சீரியஸான விஷயம். பட்ஜெட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 4 வருஷமா நான் எங்களை ஏமாத்தினாங்கன்னு சொல்றீங்க, தமிழ் மக்களை ஏமாத்திருக்காங்க, அதுக்காக தான் காது குத்து விழான்ற ஒரு கார்டோட வரீங்க. எப்படி ஏமாத்தினாங்கன்னு சொல்லுங்க. எந்தெந்த ஏரியாஸ்ல திமுக காரங்க கோட்டை விட்டுருக்காங்க, தவறான பாலிசிஸை கையில் எடுத்திருக்காங்கன்றத டீட்டெயில்டா பேசுங்க. ஏன் அப்படி பேசுறதுக்கு அதிமுக ஆளே இல்லையா? அதுதான் சிக்கல். அதிமுக ஆளே இல்ல அந்த மாதிரி பேசுறதுக்கு. இன்னைக்கு காங்கிரஸ்ல அதுக்கான ஆட்கள் இருக்காங்க. காங்கிரஸ்ல அதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிதம்பரம் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா காங்கிரஸுக்கு என்ன சிக்கல்னா, களத்துல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு தான் ஆட்கள் கிடையாது. இந்த மாதிரியான இன்டெலெக்சுவல் வேலையெல்லாம் பார்க்கறது நிறைய பேர் இருக்காங்க காங்கிரஸ் பார்ட்டியில. இப்போ பட்ஜெட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னா டீட்டெயில்டா டாப் டு பாட்டம் அடிச்சு பேசிடுவாங்க. அதிமுகவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கும் அனலைஸ் பண்றதுக்கும் ஒருத்தர் கூட இல்லை.
எனக்கு தெரியல அதிமுக எத்தனை பேர் உட்கார்ந்து சீரியஸான எக்கனாமிக் மேட்டர்ஸ் எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியல. திமுக உண்டு அதுக்கு ஆட்கள், அதிமுக அதுக்கான ஆட்களே இல்லை. அவங்களாம் எதுக்கு நினைக்கிறாங்க கூட்டணி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்கு கூட்டணி வேணும், சீட்ஸை வாங்கணும், நெகோசியேட் பண்ணணும், கொஞ்சம் பணத்தை இறக்கணும், கேம்பெயின் பண்ணணும், ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாம உட்காந்து டயர்ட் ஆயிட்டு எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள். அவங்க அப்படியே ஒரு ஸ்டைல்ல வளர்ந்து பழகிட்டாங்க. ஆனா இப்போ இனிமே அது ஒர்க் ஆகாது. இப்ப முடியல அவங்களுக்கு. இப்ப பார்த்தா அதிமுக ஓட்ஸ் எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க திடீர்னு உருவாக்க முடியாது. ஆமா, அதுக்கான கட்டமைப்பை நீங்க எப்படி உருவாக்குவீங்க? மீடியாவை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு, இன்டலெக்சுவல்ஸை உருவாக்கணும், அறிவுஜீவிகள்லாம் இருந்தாதான் ஒரு கருத்தை நீங்க கொண்டு போக முடியும். இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா எஃபெக்டிவா பண்ணுவாங்க. ஒரு சைடுல அறிவுஜீவிகள் இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு டேட்டா அது இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைனாஸா இருக்கலாம், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸா இருக்கலாம், அவங்களும் அதை எடுத்து பயங்கரமா டீட்டெயில்டா பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு அறிவுஜீவிகளும் வேணும், மீடியாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் மீடியாவில் உட்காந்து பேசுறதுக்கு ஏற்ற கெப்பாசிட்டிபிள் ஆட்களும் உங்களுக்கு வேணும். இதெல்லாம் இருந்தாதான் உங்களால ஒரு கருத்தை முழுமையா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக முடியும். அதெல்லாம் இருக்கணும்னா முதல்ல அதுக்கேற்ற கட்சியாகவும் நீங்க ஓரளவுக்கு இருக்கணும். நீங்க இந்த மாதிரி காது குத்து விழான்னு காரோட வந்து நின்னீங்கன்னா அது ஒரு பட்ஜெட்டை டீல் பண்ற விதம் கிடையாது. அடுத்ததாக நயினார் அவர்கள் விஜய் குறித்த விமர்சனம் வச்சார். அது கடுமையான கண்டனங்களை எழுப்புச்சு. த்ரிஷா அவர்களுமே வந்து அறிக்கை விட்டுருக்காங்க, தேவையில்லாம அரசியல்ல என்னுடைய பேரை இழுத்து இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்க. நயினார் அவர்களையும் மன்னிப்பு கேட்டிருக்காரு, தெரியாம பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க, முடிச்சா இஷ்யூ? மேபி இஷ்யூ முடிஞ்சிருக்கலாம், ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல இருக்கிறத காட்டுது. அது முடிகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். நம்ம பொலிட்டிஷியன்ஸ் நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா ரொம்ப அவுடேட்டடா இருக்காங்க. பொலிட்டிஷியன்ஸா இருக்கலாம், கவர்மெண்ட் பியூரோக்ரஸியா இருக்கலாம், மக்களோட பெரிய கனெக்ஷன் இல்லாம சொசைட்டி இன்னைக்கு ரொம்ப மாடர்னைஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. இவங்க பண்ணக்கூடிய அரசியல், இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், இவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னுக்கு இருக்கு. இவங்க இன்னும் மாடர்னைஸ் ஆகாமலே இருக்காங்க. இது கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சருமே அப்படிதான் இருக்குன்னு நான் பாக்குறேன். அரசு ஊழியர்களா இருக்கலாம், கவர்மெண்ட் பியூரோக்ரஸியா இருக்கலாம், இவங்க இந்த அரசியல்வாதிகளா இருக்கலாம், இவங்க பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் படைத்த, பணபலம் படைத்த ஒரு கூட்டமா இருக்காங்க. ஆனா இவங்களோட குரோத்ன்னு பார்த்தோம்னா இன்டலெக்சுவல் லெவல்ல இவங்களோட குரோத்தா இருக்கலாம், அறிவு சார்ந்த வளர்ச்சியா இருக்கலாம், இதெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. மாடர்ன் டெவலப்மெண்ட்ஸ் எதுவுமே உள்வாங்காம இவங்க பாட்டுக்கு தனியா தமிழ்நாட்டுல ஒரு குரூப்பா ஒரு பணபலம் மட்டும் இருக்கு. அதை தாண்டி பெரிய விஷயம் எதுவும் இந்த குரூப்பு கிடையாது. பொலிட்டிஷியன்ஸ் அப்புறம் கவர்மெண்ட்டை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பெரிய குரூப். நிறைய நேரங்களில் இவங்களுக்கு மக்களோட ஜெனரல் சென்டிமெண்ட்ஸும் புரியுறது கிடையாது. நேத்து மாதிரி இல்லை இன்னைக்கு அப்படின்றது புரிய மாட்டேங்குது. ஸோ கேஷுவலா பேசும்போது அவர் பாட்டுக்கு அசால்ட்டா த்ரிஷாவை உள்ள கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ சாதாரண ஒரு லீடர்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு தேர்ட் லெவல் லீடர்னா பரவாயில்ல. நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஃபேஸ் ஆஃப் பாஜக, அவர் தான் ஸ்டேட் பிரசிடென்ட். ஸோ அப்போ அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா அவர் பேசணும். நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தளவு ரொம்ப எப்பவுமே ஒரு மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான், ரொம்ப கம்மியா பேசக்கூடிய ஆளு. ஆனா இப்ப எலெக்ஷன் கிட்ட வரும்போது கொஞ்சம் அக்ரெசிவா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. முன்னாடி ஒரு பெருசா பேச மாட்டார், இப்ப எலெக்ஷன் கிட்ட வரும்போது கொஞ்சம் அக்ரெசிவா தாக்கி எல்லாம் பேச வேண்டிய தேவை அவருக்கு ஏற்படுது. ஸோ அவர் இயல்பை மீறி கொஞ்சம் அக்ரெசிவா செயல்படுறாரு. அப்ப எது கரெக்ட் எது தப்புன்றது தெரியாம அவரு ஏதோ ஒண்ணு அடிக்கிறாரு, அது டக்குன்னு பேக் ஃபயர் ஆகுது. அவருக்கு இது புரிஞ்சுக்க முடியல. சிலவங்க பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அவங்க இயல்பே அட்டாக் மோட்ல தான் இருப்பாங்க. அவங்க இயல்புலேயே அட்டாக் மோட்ல இருக்கவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அது இயற்கையா வரக்கூடிய விஷயம். இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் எலெக்ஷன் கிட்ட வரும்போது அக்ரெசிவ் மோட்ல போகும்போது அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகுது. ரெண்டாவது, எதுக்கு விஜயை பார்த்து நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகும்? முதல்ல அவர் பின்னாடி நீங்க தான் ஓடுறீங்க, அது ஓடி இருக்கவே கூடாது. விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலான்னு தேவையில்லாம நப்பாசையில அவர் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. இபிஎஸ் மாதிரியான பெரிய லீடர்லாம் இறங்கி போயிருக்கவே கூடாது, கொடி பறக்குதுலாம் பேசிட்டு. விஜய் உங்களை அட்டாக் பண்றாரு, அதுக்கு முன்னாடியும் உங்களை சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேசல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் விஜய்கிட்ட இறங்கி போறீங்க? உங்களை விட பெரிய ஆளா விஜய்? நீங்க தான் சார் பெரிய ஆளு. பொலிட்டிக்கலா நான் சொல்றேன், சினிமால வேணா ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், பொலிட்டிக்ஸ்ல நீங்க தான் பெரிய ஆளு. டிவிக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கு, உங்களை லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி இங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், பலத்தை வெளிப்படுத்தணும். அதை விட்டுக்கிட்டு விஜய் பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் ஒண்ணுல உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பயாவது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுருக்கணும், குவைட்டா இருக்கணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த லவ் பண்ணும்போது இந்த பெண் லவ் ரிஜெக்ட் பண்ணிட்டா லவ்ரு கோவம் வரும்ல, கோவம் வந்து எதையாவது குண்டங்க மண்டங்க பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப விஜய் பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்க. உங்க வேலை திமுக எதிர்த்து அரசியல் பண்றது.
அதை விட்டுக்கிட்டு விஜய்னு பேசிக்கிட்டு, அதுவும் உருப்படியா பேசல. த்ரிஷா வச்சு பேசுறீங்க. இப்படி பேசினா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? மக்கள் யார எதிரியா பார்ப்பாங்க? சோ ஒரு வகையில பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு எல்லாமே சாதகமா நடந்துட்டு இருக்கு. அது அதிமுகவோட திறமையெல்லாம் நடக்கல, பட் எல்லாம் ஓரளவுக்கு சாதகமா நடக்குது. திமுக கூட்டணிக்குள்ள சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஏகப்பட்ட குடைச்சலை கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகளும் அதிகமான சீட்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சியும் நேச்சுரலாவே இருக்கு. ஸோ இதெல்லாம் அதிமுகவோட செயல்பாடால ஏற்பட்ட விஷயங்கள் கிடையாது, பட் யதார்த்தமாவே இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. தேமுதிக உள்ள கொண்டு வரதுல உங்களுக்கு சிக்கல்லாம் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்றதுதானே அவங்க வேலை. இதெல்லாம் கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணும். ஆனா அதை பண்றதை விட்டுக்கிட்டு புதுசா தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. இவர் இப்படி பேசுறாரு, நயினார் அவர்கள் இப்படி பேசுறாரு. நேற்று கரூருடைய பாஜக தலைவர், மாவட்ட தலைவர் நினைக்கிறேன் அவரு, ஸோ அவருமே வந்து ஜோதிமணி அவர்கள் குறித்து ரொம்ப தரம் தாழ்ந்த வகையில வந்து விமர்சனம் பண்றாரு. கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கு. தொடர்ச்சியாக இது பாஜக தொடர்ந்து அடுத்தடுத்தா. அதான் இந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் எப்படி இருக்கணும்னா, இந்த அரசியல் வர்க்கம்ன்றது ஜென்ரலா இருக்கக்கூடிய காமன் பப்ளிக்கை விட முற்போக்கா இருக்கணும். சோ மக்களை முன்னுக்கு தள்ளக்கூடிய வேலையை தான் இவங்க பண்ணணும். சோ மீடியா முற்போக்கா இருக்கணும். சாதாரண ஜெனரல் பப்ளிக்கை விட மீடியா முற்போக்கா இருக்கணும். அப்பதான் அந்த இடத்துக்கு சொசைட்டி நீங்க தள்ளி கொண்டு போக முடியும். பொலிட்டிஷியன்ஸும் அப்படிதான் இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பியூரோக்ரஸியும் அப்படிதான் இருக்கணும். இங்க பார்த்தா பொலிட்டிக்கல் கிளாஸ் பெரிய பிற்போக்குவாதிகளா இருக்காங்க. நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேச்சா இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி சேலம்ல இருக்கக்கூடிய அந்த பாஜக தலைவரோட கரூர்ல பாஜக தலைவரோட பேச்சா இருக்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய பிற்போக்குவாதிகளா இருக்காங்க. சோ நம்ம எல்லாம் சேர்ந்து இவங்களை வழி கொண்டு வரதான் பெரிய சிக்கலா இருக்கு. இப்ப அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க நம்மள முன்னுக்கு தள்ளணும், நம்மள ரிஃபார்ம் பண்ணணும், சொசைட்டியை ரிஃபார்ம் பண்றது அவங்க வேலை. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இவங்களை ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் பேசும்போது ஐயா இப்படிலாம் பேசாதீங்க, ரொம்ப தவறான விஷயம், பெண்கள்லாம் அரசியலுக்கு வரணும், வரும்போதுதான் சொசைட்டி டெவலப் ஆகும். சோ இப்ப ரிவர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. சோ இப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரமா இருக்காங்க. அதனாலதான் நம்ம மாற்று அரசியல்லாம் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளாஸ்ன்றது கம்ப்ளீட்டா காலாவதி ஆகிப்போச்சு, எக்ஸ்பயர் ஆகிப்போச்சு. புது சிஸ்டமுக்கான புது பொலிட்டிக்கல் போர்சஸுக்கான தேவை ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு மக்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னு கூட புரிஞ்சுக்க முடியல. இவங்களுக்கு இதெல்லாம் பேசினா பேக் ஃபயர் ஆகும்னு கூட தெரியல. எந்த அளவுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க கூட்டத்தோட ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க. அவங்களுக்குள்ள சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டைல நம்ம டீம் பேசுறாங்க. ஆர்டிஸ்ட்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சினிமாக்காரங்க அவங்க கம்யூனிட்டியில பேசுற மாதிரியே வெளில வந்து பேசிடுவாங்க. பழக்கருப்பையா கூட ஒரு மேடையில வந்து சொல்லுவாரு, அன்னைக்கு வந்து முத்துராமலிங்க தேவர், அண்ணா, காமராஜர் போன்ற தலைவர்கள்லாம் மேடையில பேசிட்டு இருந்தாங்க. மக்கள் அப்போ மக்களை வந்து அவங்க எஜுகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் எஜுகேட் ஆகிட்டான், மேல உட்காந்து இருக்கணும் தான் வந்து மடத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மேடையில சொன்னாரு. சோ அதுதான் இங்க நடந்துகிட்டு நிறைய நேரங்கள் அப்படிதான் பாக்குறேன். இவங்க பார்த்தா பொலிட்டீஷியன்ஸுக்கும் சரி, இங்க லோக்கல் நிர்வாகத்துக்கும் சரி, மக்களோட தேவைகள் என்ன, அவங்க என்ன மாதிரியான இடத்துல இருக்காங்கன்றதான் சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. அவங்க பாட்டுக்கு வேற ஏதோ ஒரு பேரலல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க சொசைட்டி பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்றது அவங்களுக்கு புரியல. நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் மக்களுக்கு நியூசன்ஸா இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியல அவங்களுக்கு. இப்ப ஒன்னும் இல்ல, எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, நோய்னு ஏதாவது கத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறது வண்டியை எடுத்துக்கிட்டு. இன்னைக்கு முன்னாடி மாதிரி கிடையாது. நீ போட்டு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒன்னு டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறது, ரெண்டாவது நாய்ஸ். இங்க இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா வீட்டுல உட்காந்து இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நான் இங்க ஒர்க் பண்றேன்னா வீட்லயும் நான் ஒர்க் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரிதான், ஐடி எம்ப்ளாயிஸும் அதே மாதிரிதான். எல்லாருமே பார்த்தோம்னா நிறைய பேர் ஃப்ரீலான்ஸா வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. 1008 வேலை ஒவ்வொருத்தனுக்கும் வீட்டுல இருக்கும். இவங்களுக்கு அதை பத்திலாம் எந்த புரிதலும் கிடையாது. இவங்க பொலிட்டிக்கல் கிளாஸ்ன்றது கலெக்ஷன் கமிஷன், இது வேற ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. இவங்க அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கிறனால சாதாரண மக்களோட லைஃப் ஸ்டைல் என்னன்றது இவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு நாய்ஸை போடுறோம்னா அது நமக்கு சிக்கலாகும், சுத்தி இருக்கணும் டிஸ்டர்ப் ஆகுன்றது புரியுறது கிடையாது. நான் நிறைய நேரங்கள் பாக்குறேன், இவங்க பண்ற பொலிட்டிக்கல் கேம்பெயின் எல்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவை விட நெகட்டிவா இருக்கும்னு எனக்கு தோணுது சில நேரங்கள்ல. இந்த போன எலெக்ஷன் 24லயே பார்க்கும்போது ரோடெல்லாம் ஃபுல்லா பிளாக் பண்ணிக்கிட்டு, அது என்னன்னா எல்லாரும் பண்றதுனால அது யாருக்கு நெகட்டிவ் ஆகும் அப்படின்ற மாதிரி போயிடுது. இது ஒரு ஆள் பண்ணா நெகட்டிவ் ஆகும் ஒரு ஆளுக்கு, இது எல்லாரும் பண்றதுனால நெகட்டிவ் கிடையாது. நம்ம தான் அதை புரிஞ்சுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் டீசென்டான விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் நம்ம தான் பவருக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த குரூப் வந்து ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை அப்படியே அப்புறப்படுத்தணும். இந்த குரூப் ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணி
அதுக்கு ஏகப்பட்ட பணத்தையும் செலவழிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சொல்றோம் அந்த நியூசன்ஸ் கிரியேட் பண்றாங்கன்னு, அதுக்கு கோடிக்கணக்காக பணம் செலவழிக்கிறாங்க. அவங்க இந்த பப்ளிக் நியூசன்ஸை கிரியேட் பண்றதுக்கு கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எமர்ஜ் ஆகிருக்கக்கூடிய புது கிளாஸ் இருக்கு பாருங்க, நல்லா படிச்சவங்க, நல்லா வளர்ந்து வந்திருக்காங்க பாருங்க, அவங்களோட தொடர்பே இல்லை. அவங்கள எந்த வகையிலும் இவங்க ரெப்ரசென்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் அவங்களோட தேவை என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் கத்திட்டு இருக்கான் ரோட்ல. அதெல்லாம் புரிஞ்சுதுன்னா இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. இவங்க டார்கெட் பண்ற ஆட்களும் வேற ஆட்களா இருக்காங்க. ஐடி கம்பெனியால நம்ம ஓட்டே போட மாட்டான், அவன் எங்கேயாவது போயிட்டு இருப்பான், நம்ம வேலையை பார்ப்போம், அவங்கள பத்தி நம்ம கண்டுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ அதனால சொசைட்டி டெவலப் ஆக இவங்க ஒரு சொசைட்டியோட ஃபிட் ஆகாத ஒரு பொருந்தாத ஒரு குரூப்பா இருக்காங்க, மிஸ்ஃபிட்டா இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல சொசைட்டி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களை தூக்கி போட்டுருவாங்க. இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் கிளாஸ் அப்படிப்பட்ட ஒரு கூட்டமா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பழக்கருப்பையா அவர்கள் சொன்னது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். இந்த பொலிட்டிக்கல் கிளாஸோட வேலை தான் நம்மளை எஜுகேட் பண்றது, இன்டெலக்சுவல்ஸோட வேலை தான் நம்மளை எஜுகேட் பண்றது, மீடியாவோட வேலை தான் நம்மளை எஜுகேட் பண்றது. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம அவங்கள உட்காந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அறிவுஜீவி என்ன சொல்றாரு, கடனை பத்தி உனக்கு என்ன கவலைன்னு அறிவுஜீவி மட்டும் கேட்கிறாரு. பட்ஜெட்டை பத்தி நீ எதுக்கு பேசுற, உனக்கு எதுக்கு வந்தது, கேட்காதன்ற கடனை பத்தி எல்லாம் நீ எதுக்கு பேசுற, நீயா கடன் கட்டுற அப்படின்றாரு. பொலிட்டிக்கல் கிளாஸ் என்னன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். மீடியா என்னன்னா இதெல்லாம் பத்தி பேசுறதே கிடையாது. ஸோ இவங்க மேல அழுத்தம் போடுறதே நமக்கு வேலையா போச்சு, பப்ளிக்கோட வேலையா போச்சு. இந்த கண்டிஷன் நம்ம சொசைட்டி இருக்கு. ஸோ அதனால அதுவும் பெண்கள் எல்லாம் டீல் பண்ற விதம் பார்த்தோம்னா ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கு. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு கரெக்டான என்வரன்மெண்ட் எங்க இருக்கும்? ஒரு ஐடி கம்பெனில இருக்குமா, இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்குமா? ஒரு ஐடி கம்பெனில இன்னும் பெண்களுக்கு ஃபேவரபிளான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆக்சுவலா எங்க இருக்கணும்? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில தான் இருக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டியில பெண்களுக்கான ஒரு இன்க்ளூசிவான ஒரு கல்ச்சர் இருந்ததுன்னா அதை நீங்க சொசைட்டிக்குள்ளேயும் கொண்டு வரலாம். ஆனா இங்க எங்க சொசைட்டில கூட ஓரளவுக்கு இருக்கு, சில இடங்கள்ல இருக்கு, பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல இல்ல. பெண்கள் உள்ள அரசியலுக்குள்ள வந்தாங்கன்னா எதையாவது அவதூறா பேசி எடுத்து அவங்கள ஓரம் கட்டுறது, ஸோ அவங்கள காலி பண்றது இவங்க இந்த மாதிரியான பிற்போக்குத்தனத்தெல்லாம் யூஸ் பண்றது. அதான இப்ப ஆக்சுவலா ஜோதிமணி அப்படி விமர்சிக்கிறது காரணம் என்ன? இந்த மாதிரி ஆபாசமா விமர்சிச்சா அவங்க ஓரமா போயிடுவாங்க. அவங்களுடைய செயல்திட்ட எடுத்து பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செய்யல அப்படின்னு 1000 சொல்லி விமர்சனம் பேசலாம். கரெக்ட். விஜயும் அந்த மாதிரி 1000 சொல்லி விமர்சிக்க முடியும். ஆனா எடுத்த உடனே பெண்களை டார்கெட் பண்றது. இப்ப யோசிச்சு பாருங்க, விஜய் மாதிரியான ஒரு தலைவர், டிவிகே மாதிரியான ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செயல்பாடும் கிடையாது, ஒரு அரசியலும் கிடையாது, டாப் டு பாட்டம் எதுக்கும் பிரோஜனமே இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது பெரிய அரசியல் செயல்பாடு இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதை விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை கூட உங்களால கன்ஸ்ட்ரக்டிவா விமர்சிக்க முடியலன்னா உங்களால வேற யாரை விமர்சிக்க முடியும் கன்ஸ்ட்ரக்டிவா? அப்ப நீங்க எந்த லெவல்ல மோசமா இருக்கீங்க? விஜயை கூட உங்களால ப்ராப்பரா பொலிட்டிக்கலா கையாள முடியல. அப்ப நாளைக்கு நிஜமாவே ஒரு நல்ல தலைவர் எமர்ஜ் ஆகி வராருன்னு வச்சுப்போம், அப்ப நீ அவ்வளவுலாம் டீலே பண்ண முடியாது உங்களால. இவ்வளவு ஓட்டைகளோட இவ்வளவு பலவீனங்களோட இருக்கக்கூடிய விஜயை கூட உங்களால பொலிட்டிக்கலா டீல் பண்ண முடியல. அப்ப இன்னைக்கு பொலிட்டிஷியன்ஸ் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஆபாசம் தான். இதுக்கு முன்னாடி ஹைனஸ் அதை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆபாச பேச்சாளர்கள் ஸ்டேஜ்ல பண்ணுவாங்க. அது பண்றதுக்கான காரணம் என்ன? ஆபாசம்ன்றது ஒரு ஆயுதம் தானே. டீசென்டான மக்கள்லாம் பொலிட்டிக்ஸ்குள்ள வரமாட்டாங்க, இவங்களுக்கு அதானே வேணும். டீசென்டான மக்கள் பொலிட்டிக்ஸ்குள்ள வரக்கூடாது. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அதான் இவங்களோட ஆசையே. ஸோ இந்த மாதிரி ஆபாசம்ன்ற ஆயுதத்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம அவங்களை கேள்வி கேட்டோம், நம்மளே அதே ஆயுதத்தை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. சோசியல் மீடியால நம்மள அது இதுன்னு அவதூறுகள் பரப்புவாங்க. அது காரணம் என்னன்னா இவனை அடிச்சு ஓரம் கட்டுறதுக்காக. அப்புறம் நம்ம தாக்கப்படும் போது அதை பார்க்குற மற்றவனும் வெளில வந்துட்டான். இன்னைக்கு அதெல்லாம் பெருசா ஒர்க் ஆக மாட்டேங்குது இவங்களுக்கு. அதனால இன்னும் கூர்மைப்படுத்தலாங்கன்னு நினைக்கிறாரு. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மூட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.